பனிக்குடம் இயற்கையா உடையிறது வந்து ரெண்டு காரணம் தான். 37 வாரத்துக்கு முன்னாடி வருதுன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, கிருமி இருக்கு, இல்ல கர்ப்பப்பை வாய் லைட்டா லூஸா இருக்கு, இல்ல ப்ரீமெச்சூர் லேபர் அதாவது குறப்பிரசவம் ஆகிறதுக்குள்ள காரணத்துல தான் வரும். ஆனா 37 வாரத்துக்கு அப்புறம் வந்து பனிக்குடம் உடையுதுன்னா சுகப்பிரசவத்தோட ஆரம்பம் பனிக்குடம் உடையறதா தான் இருக்கும். பனிக்குடம் உடையது இயற்கையா வருது இது ரெண்டு தான். செயற்கையா வந்து ஆர்டிபிஷியல் ரப்சர் ஆஃப் மெம்பரேன் ARM அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால பண்ணுவாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கு, ஆனா வலி வரல அப்படின்னா மருந்து கொடுக்கறதுக்கு பதிலா அதை மெதுவா கை வச்சு லைட்டா உடைச்சு விடுவாங்க. உடைச்சு விடும்போது அந்த நீர் வர அதுல இருந்து ஒரு திரவியம் வந்து அது பிரசவ வலியை உண்டு பண்ணும். இதுதான் ARM ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது எப்ப பண்ணுவாங்கன்னா, கர்ப்பப்பை வாய் வந்து ஒரு 2 ல இருந்து 3 சென்டிமீட்டர் திறந்திருக்கும். பிஷப் ஸ்கோர்னு சொல்லுவோம், அது 8க்கு மேல இருக்கணும். இது இருந்தாதான் அது மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டாவது, பிரசவ வலி வந்திருக்கும் ஆனா ஒரு ரெகுலரா ஒரு வரமாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து பிரசவ வலி இருக்கிறதுக்கு நடுவுலயே வந்து அதை உடச்சி விட்டுட்டு இன்னொரு ட்ரிப் கொடுத்து கொஞ்சம் வலி அதோட சேர்த்து ரெகுலேட் பண்றதுக்கு பண்ணுவாங்க. இது ரெண்டு தான். இது மூணாவது வந்து சம்டைம்ஸ் பேபி வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, IUGR இருக்கு, இல்ல பாலிஹைட்ராமியஸ் அதாவது குழந்தை வந்து டயபெட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி சமயத்துலயும் வந்து மருந்து கொடுத்து பிரசவ வலி வர வைக்கிறது பதிலா பனிக்குடத்தை உடச்சி விட்டுட்டு மருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவும் டெலிட் பண்ணுவாங்க. ஸோ இது மூணு தான் மெயினா பண்றது. பட் இது எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் வலி இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அதனால டாக்டர்ஸ் பக்குவமா சொல்லிட்டு உங்களை நல்லா படுக்க வச்சுட்டு மெதுவாக பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆம்னியோ ஹூக்குன்னு இருக்கு, அதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படக்கூடாது. ஆனால் இருந்தாலும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வலி இருக்கும். இது கரெக்டான நேரத்தில் பண்ணாதான் வந்து அது சுகப்பிரசவம் ஆகும். அதில் கொஞ்சம் குளறுபடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிசேரியன் செக்ஷனில் வந்தா மாட்டோம். ஏன்னா பேபி ஹெட் ஒரு மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா திரும்பி வரதுக்கு முன்னாடி நம்ம பனிக்கூட உடைச்சுன்னா அது இப்படியே வந்து இறங்கிடும். அது வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிரும். இயற்கையா பனிக்கூட உடையிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும், 80% தான் இருக்கும். செயற்கையா உடைக்கிறது வந்து எப்ப பிரசவ வலி ஆரம்பிச்சுட்டு பிரசவ வலி இன்னும் கரெக்டா இன்னும் ஒரு லெவலுக்கு வரல, இல்லாட்டி ரொம்ப தாமதமா ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்கு, அந்த மாதிரி சமயத்தில் பனிக்கூட உடைச்சு விடுவாங்க. ஸோ ARM செயற்கை, இயற்கையா வருது PROM சொல்லுவோம். இது ரெண்டு தான் வித்தியாசம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து செயற்கையா உடைக்க போறாங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண கூட சொல்லலாம் டாக்டர்கிட்ட, தப்பு கிடையாது. எப்போ வந்து வெயிட் பண்ண மாட்டாங்கன்னா, பேபிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிற ஒரு சிந்தனை இருந்தால் மட்டும்தான் வெயிட் பண்ண மாட்டாங்க. பாக்கி இருக்கிறது எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா தைரியமா அதுக்குள்ள காரணமும் சொல்லுவாங்க. தைரியமா நம்ம கேட்கணும், எதனால டாக்டர் பனிக்கூட உடைக்கிறீங்க, கொஞ்சம் லேட்டா உடைக்கலாமே, நான் கொஞ்ச நேரம் நடக்கிறேன் அப்படின்னு நீங்க தெளிவா பேச வேண்டிய காலகட்டம். சுகப்பிரசவத்துக்கு எல்லா முயற்சியும் எடுங்க. அது முதல் சிசேரியன் அவாய்ட் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்து பண்ணீங்கன்னா தான் நல்லது. ஏன்னா சிசேரியன் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டொக்குன்னு போற நேரத்தில் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போறோம், அது மாதிரி பண்றது அது எப்படியும் பின்னாடி அது பாதிப்படையும். ஸோ அதனால ARM பண்றதை தாமதம் பண்றதுல உங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்கு. அது டாக்டர்கிட்ட பக்குவமா பேசி அது பண்ண சொல்லுங்க. சுகப்பிரசவம் வரதுக்கு கரெக்டான நேரத்தில் பனிக்கூட உடைச்சாதான் அது கரெக்டா வந்து சுகப்பிரசவம் ஆகும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, செயற்கையா வந்து சிசேரியன்ல தான் வந்து மாட்டோம்.